ஹலோ வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம். திங்கட்கிழமை காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கண்ணே. நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க. காலையில் இன்னைக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. 5 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த சாதம் வடிக்கிறேன். சாதம் வடிச்சிட்ருக்காங்க. சாதம் வடிச்சிட்ருக்கேன். வச்சுருக்கீங்க. குக்கரில் பருப்பு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு வச்சேன். தேங்காய் துவையை அரைச்சிட்டு பீன்ஸு சாம்பார் வைப்போம். ஓ சரி சரி. பீன்ஸு கேரட்டு எல்லாத்தையும் போட்டு சாம்பார். தேங்காய் துவை கெட்டி துவையலா? ஆமாம். இந்த வெங்காயம் போட்டு சம்மந்தி. சம்மந்தி. அது ஏன் சம்மந்தின்னு பேர் வந்துச்சு? அது சம்மந்தி மாரி இருக்கனால சம்மந்தின்னு பேர் வந்துச்சு. அப்புறம் 3 days படம் எப்படி போச்சு? படப்பு 3 days நல்லா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சமைக்கிற வேலை இல்லை, சாப்பாடு இந்த வாட்டி அவ்வளோ தூரம் நல்லா இல்லை, சுமாராக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். படப்பு வீட்லையா? இந்த வாட்டி மேய்ப்பாத்துக்கு அவ்வளோ தூரம் பார்க்கல. இதுவுமே ஆளுகளை பொறுத்து தான் இருக்கு போல. நம்ம மேய்ப்பாக்குறது பொறுத்து தான். போன வாட்டிலாம் எல்லா நேரமும் பயங்கர காரம் போட்டாங்க எல்லாத்துக்கும். குழம்புக்கு கருணக்கிழங்கு கெட்டி குழம்புக்கெல்லாம் அவ்வளோ காரமாக இருந்துச்சு. பயங்கர காரமாக இருந்துச்சு. ஆமாம். அதனால வாயிலே வைக்க முடியல. சாம்பார் நல்லா இருந்துச்சு. தேங்காய் சட்னி கூட காரமாக தான் வைக்கிறேன். ஆமாம், எல்லாம் காரமாக தான் வைக்கிறாங்க. அப்போதான் சாப்பிட மாட்டானும். அப்படிதான். கொஞ்சம் காரமாக வச்சா இப்போ 2 கரண்டி வாங்குற இடத்துல 1 கரண்டி வாங்குவா இல்லை, அதுக்கா. ஆனால் நல்லா இருந்துச்சு. நாங்கள் நேற்று ஏலம் இப்போ காலையில் வரைக்குமே 37 லட்சம் 38 லட்சத்துக்கு போயிடுச்சு. சாயந்தரம் எவ்வளோ போணுச்சு எல்லாம்? அதுவும் குடும்பம் வச்சு 40 லட்சம் 50 லட்சம் போயிருக்கு. மொத்தமாக 70 ரூபாய்க்கு வந்திருக்கோம். 70 லட்சம் 80 லட்சத்துக்கு வந்துருக்கும் மொத்தமாக. அது ஃபுல் டே ஏலம் தானே? ஆமாம். அதனால வரி கம்மியாக வசூல் பண்ணுறாங்க இந்த சாமி வீட்டு பணம் இருக்கனால. இல்லைன்னா இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் வரி கணக்கு பண்ணிடுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த பணம் இருக்கனால வரி குறைச்சி கணக்கு பண்ணுறாங்க. வரி எவ்வளோ கட்டுவீங்க? 201 ரூபா புள்ளிக்கு. பொம்பளை பிள்ளைகளுக்கு 51. தட்டுட்டி கொரட்டிக்கு போகிறதுக்கு 101. அதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை போகணும். ஓ சரி சரி. போயிட்டு தான் வரணும். அது போயிட்டு வந்தால் தான் படம் முடிஞ்சதா அர்த்தம்? படம் முடிஞ்சதா அர்த்தம். அது போயிட்டு இருந்தது நம்ம எங்கேயும் போகணும். அதுக்குள்ளே எங்கேயும் போகக்கூடாதா? ஆமாம், படப்பில் இருக்க மாதிரி தான் அர்த்தம். அப்புறம் படப்பில் யார் யார் இல்லை, நான் முத்துமீனா வீட்டுக்கு போகணும்னு நினச்சேன். படப்பில் யார் யார் பார்த்தீங்க? படப்பில் எல்லாரையும் பங்காளி வீடு எல்லாரும் பார்த்தேன். எல்லாரும் குரூப் ஃபோட்டோ எடுத்துருந்தோம். அப்புறம் அழகாக இருக்குது அந்த குரூப் ஃபோட்டோ. அவங்க சேலை எடுத்து கொடுத்ததால அந்த சேலையை வச்சு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். படப்பு பணியாரம் நேற்று கொடுத்தாங்க. எத்தனை கொடுத்தாங்க? புள்ளிக்கு 3, பொம்பளை பிள்ளைகளுக்கு 2. இதான் கொடுத்தாங்க. பொம்பளை பிள்ளை தான் இங்கே இது. ஆமாம், பொம்பளை பிள்ளைகளுக்கு 2 பணியாரம், ஆம்பளை பிள்ளைகளுக்கு 3 பணியாரம். அது என்னமோ கார்டு மாதிரி கொடுத்துருந்தா, கார்டை வச்சு டோக்கன் அதில் புள்ளினே போட்டுருந்துச்சு. அதுதான் இப்போ வருஷம் கொடுப்பாங்களா? புள்ளினே போட்டுருச்சு. புள்ளின்னு போட்டுருந்துச்சு. பெண் பிள்ளைன்னா பெண் பிள்ளைன்னு போட்டுருந்துச்சு. அவங்கள்ட்ட சொல்லி வாங்கணுமா பெண் பிள்ளை ஆண் பிள்ளைன்னு? நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 நாள் நல்லா இருந்துச்சு. எனக்கு தான் உடம்பே நல்லா இல்லை. 3 நாள் நாங்கள் இங்கேருந்து போயிட்டு வந்தோம். ஆமாம், இங்கேருந்து போனோம். ஆனால் இங்கே மாடியில் தங்குறதுக்கு விடுதி கட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்ல வசதியாக இருக்கு. 5-6 லெட்டின் பாத்ரூம் ஒரு ஹாலுக்கு. நல்லா இருக்கு, நல்ல வசதியாக இருக்கு. காற்று அப்படி ஏசி மாரி வருது. கொஞ்சம் பில்டிங் உயரமாக இருக்கும், நல்லா காற்று வருது. பில்டிங் உயரமாக இருக்கு, 12 அடியாக இருக்கும். நல்ல காற்று வருது ஃப்ரெண்ட்ஸ். தனி இதெல்லாம் தேவையில்லை. ஃபேன் 9 ஃபேன் போட்டிருக்கா ஒரு ஹாலுக்கு. நல்லா இருந்துச்சு. அங்கேயே கூட தங்கியிருக்கலாம். லெட்டின் பாத்ரூம்லாம் சுத்தமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அது நம்ம நகரத்தார் தான். இதே மற்ற ஆளுகளை விட்டுருந்தோம்னா நேரம் லெட்டின் பாத்ரூம்லாம் நாரி போயிருக்கும். இவ்வளோ கூட்டத்துலேயே நீட்டாக வச்சுருக்காங்க நம்ம ஆளுங்க. ஆமாம்.
நகரத்தார் சிகரத்தார்பாங்க, அது கரெக்டு தான். சிகரம் தொடுறவங்களா? சிகரம் தொடுறவங்க, ஆமாம். அப்புறம் எடப்பாடி இதுக்கு போயிருக்காரு, திருநெல்வேலி போயிருக்காரு, நயினார் நாகேந்திரன் வீட்டுக்கு. அப்படியா? அங்கே போயிட்டு நேற்று டின்னர் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே திருநெல்வேலி சைடு கச்சேரி இது பண்ண போகிறாரு போல், பிரச்சாரம். அதனால அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் தான் போகிறாராம் பிரச்சாரத்துக்கு. எடப்பாடிக்கு ஓட்டு கிடைக்கவா? ஓட்டு வாங்குறதுக்காக. நயினார் நாகேந்திரன் வீட்டில் சூப்பர் சாப்பாடு வரும் நைட்டு டின்னர். வேறு யாருக்கும் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓ, அவர் யார் நயினார்? அவர் தான் பாஜகவோட தலைவர். இப்போ நேற்று நம்ம இதுக்கு வந்திருந்தார்ல பாஜகலேருந்து ஒருத்தர், அவர்கிட்ட கேட்டிருக்கணும், என்ன நயினார் நாகேந்திரன் வீட்டுக்கு போனீங்களா அப்படின்ட்டு. அவர் தான் பாஜக தலைவர். செட்டியாரில் எங்கே பங்காளி வீட்டில் ஒருத்தர் பாஜகவில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் காரில் வச்சுருக்காரு, வசதியாக இருக்கார். அப்புறம் மதன் பாபு இறந்து போயிட்டாரா மம்மி? மதன் பாபு நாயர், இந்த சிரிப்பா பேசுறல கச்சப்பச்ச அவர் என்னவா? இது கேன்சர் தான் போல், 71 வயசா. ஓ, அவர் போட்டிருந்தாங்க என்ன, அவர் இறந்ததுக்கு ஒரு ஆக்டர் கூட வரல, இந்த சிரிச்சு பேசுவார்ல, அது என்னது மதன் பாபு தெரியாது அவங்களுக்கு, சிரிச்சு குண்டா மூஞ்சியெல்லாம் குழுக்கு முழுக்குன்னு இருக்கும் ஒருத்தர், அவர் காமெடி நடிகர். அவர் இறந்ததுக்கு ஒருத்தன் காலையில் ஆதங்கப்பட்டிருக்கேன் சிரிப்பு இதில், என்ன ஒரு ஆக்டர் கூட வரல அப்படின்னு சொல்லி. அப்புறமா தான் போயிருக்காங்க இது விஜய் அப்பா, அப்புறம் இவன் கேப்டன் மகன், அப்புறம் இன்னும் 2-3 பேர் போயிருக்காங்க, தாடி பாலாஜி, இவங்க எல்லாம் போயிருக்காங்க. ஆக்டர்களுமே நிறைய கஷ்டம்தான் படுறாங்க. நம்ம சொல்கிற ஆக்டராக இருக்கீங்கன்னு, ஆனால் அவங்களுமே கஷ்டம்தான் படுறாங்க. பணம் இருந்தால் மட்டும் பத்தாது, நமக்கு எல்லாமே கொடுத்து வைக்கணும். உடல் ஆரோக்கியம் இது எல்லாம் கொடுத்து வைக்கணும். நான் நேற்று முந்தானத்து வரைக்கும் நல்லா சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுலேருந்தே என்னால் ஒன்றுமே சாப்பிட முடியல. ஏன்? காரம் சாப்பிட்டோம், காரம் பயங்கரமாக இருந்துச்சு, அதனால வாயிலே வைக்க முடியல. காரம் கொஞ்சம் கூட போட்டு சாப்பிட்டாலுமே அது வயிறை ஏற்றுக்க மாட்டேங்குது. அது அல்சர் இருக்கவங்களுக்கு சுத்தமாக ஒத்து வர மாட்டேங்குது. நேற்று மதியம்லாம் பல பாயசம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பழ பாயசம் நல்ல கூலிங்காக சூப்பராக இருந்துச்சு, ஐஸில் வச்சது. நாங்கள்லாம் 2 கப்பு வாங்கி குடித்தோம். அதே மாதிரி வடை வச்சுருந்தது நல்லா இருந்துச்சு, பருப்பு வடை. ஆமாம், பருப்பு வடை. அதுவும் 2 வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். ஆமாம், பருப்பு வடை எதுக்கு? பருப்பு வடை நாங்கள் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு சொல்கிறாங்க. அது ஏன் தெரியல. எல்லாரும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறது, படப்பு முடிஞ்சிருச்சுன்னு. இந்த வருஷத்து படப்பு முடிஞ்சிருச்சு. வள்ளிக்கு நம்ம அவளோட எதிர்பார்த்த படப்பு முடிந்து விட்டது. வள்ளிக்கு நம்ம படப்பில் எதுவும் எடுக்கிறது இல்லையா? ஏலம் எடுக்கிறது இல்லை. வாளியில் நாங்கள் உப்பு வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏலத்துக்காக நாங்கள் உப்பு கொண்டு வச்சோம். நான் 2 பாக்கெட்டு, என் மகன் 3 பாக்கெட்டு சில்வர் வாளி வாங்கி அதில் உப்பு வச்சோம். அது நல்ல துவைக்கி போயிருக்கு. உப்பெல்லாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே போயிடுச்சு போல. உப்பு தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க, உப்பு மஞ்சள். அப்படியா? நம்ம போகிறதுக்கு முன்னாடியே போயிடுச்சு போல. அதெல்லாம் மேக்ஸிமம் எவ்வளோக்கு போகும்? உப்பெல்லாம் 1 லட்சத்துக்கு போகும். அப்படியா? இப்பெல்லாம் 50,000க்கு மேலே தான் போகும். ஆனால் ஒர்த்து வந்து கம்மி தானே? அது இல்லை, மகாலட்சுமியோட அம்சம் இல்லை. அதுக்காக அது மதிப்பை பொறுத்து எடுக்கிறது இல்லை. ஆமாம். பிள்ளையார், வெள்ளி பிள்ளையார் நல்ல பெருசாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது 25,000க்கு தான் ஏலத்தில் எடுத்தாங்க. பரவாயில்ல, நம்ம கடையில் வாங்க போனோம்னா 50,000 இருக்கும். நல்ல அகலமாக நல்ல பெரிய பிள்ளையார். அது 25,000க்கு தான் ஏலத்தில் போச்சு. அதோட ஒருத்தே அவ்வளோதானா என்னன்னு தெரியல. நல்ல இதுவாக இருந்துச்சு, அழகா இருந்துச்சு பிள்ளையார். நல்ல அடியில் தட்டு மாதிரி உட்கார்ந்து இருந்துச்சு. அப்புறம் இன்னும் இது விளக்குச்சு மேலே இந்த சாமி ஃபோட்டோவில் லைட் எரியிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஆமாம், அது பிள்ளையார் படம். அது போச்சு.
அப்புறம் இது அதெல்லாம் 10,000 பஞ்சாயத்து போச்சு. இந்த இது கணுமாட்டு இது மாதிரி இருந்தது. ஆமா, கண்ணு குட்டி மாடு கோமாதா அது கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய பண்ணாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதுதான் ஏலம் தான். நம்ம வரையில கூட அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் பேக் எல்லாம் வாங்கி வைக்கிறாள், அதெல்லாம் சாயந்தரம் தான் கொடுக்குறா. அப்படியா? எல்லாரும் ஸ்கூல் பேக் நம்ம சாமி கும்பிட்டு வரையில எடுத்துட்டு வந்தாங்க. ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வந்து சாமிகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு படப்பில் எடுக்கிறது சிட்டியார் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாரு. இது எடுக்கிறவங்க எல்லாம் ஏலம் எடுக்கிறவங்க எல்லாம் ஆமா புதுவேல் சிட்டியார் தான் ஆசீர்வாதம் பண்ணி கொண்டாந்து கொடுக்குறாரு. அவர்கிட்ட தான் உட்கார்ந்துருக்காருங்க சாமிகிட்டே. பணம் வந்து இப்பவே கட்டணும்னு அவசியம் இல்லை, ஒரு வருஷத்துல கட்டணுமா? ஆனா எல்லாம் எடுக்கிறவங்க எல்லாம் கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கட்டினால்தான் உங்களுக்கு பணம் சேரும். பணத்தை கட்டி எனக்கு பக்கத்துல நேற்று நான் உட்காந்துருக்கேன், எனக்கு பக்கத்துல 2 விளக்கு வாங்கினார் ஒருத்தர். 15,000க்கோ 20,000க்கோ. ஓ, பணம் கட்டிட்டால அப்படின்னு தானே நினைக்கிறேன். போனாரு வாங்கினே அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்னு போனாரு, போய் பேரெல்லாம் சொல்லி எழுதினாரு. அப்புறம் விலை கொடுத்தாங்க. இவர் எப்படி பணம் கொடுத்தாரோ தெரியல. அப்புறம் சாமிகிட்ட போய் வச்சுட்டு கொண்டு வந்து எங்கள் பிளேஸில் வச்சுருந்தார். வேல் எடுக்கிறோம்ச்சு, வேலோட விளக்கு இருந்துச்சு வரும். ஆமாம், வேல் ஒரு வேல் அதை சுற்றி 6 விளக்கு சேர்ந்தாப்புல நல்லா இருந்துச்சு. அப்புறம் அடியில் குழியாக விளக்கு, அதுவும் நல்லா இருந்துச்சு. அது நம்ம போனதுக்கு பிற்பாடு தான் எடுத்தாங்க. ஓ, எல்லாமே மேக்ஸிமம் விலை கம்மியாக தான் போகுது. ஏலம் ஒன்றும் கூட வெள்ளம் போகல. உப்பு மஞ்சள் மட்டும்தான் கூட போகுது, மிச்சம் எல்லாம் கம்மியாக தான் போகுது. அப்புறம் உங்கள் ரிலேஷனில் யார் என்ன எடுத்தா ஏலம்? எங்கள் ரிலேஷனில் அவள் வைர முண்டாட்டி என்ன எடுத்தான்னு தெரியல. ஆனால் எடுத்தா ஏதோ ஏலத்தில் லாஸ்ட் நாள் ஏலம் மட்டும்தான். ஆமாம், சாமிக்கு எதுவும் இல்லை. ஆனால் அர்ச்சனை பண்ணுவோம். அர்ச்சனை பண்ணுறது, மாலை வாங்கி சாத்தி கத்துறது. அப்புறம் சாமிக்கு அடுத்த வருஷம் பணம் வேணும்ல, அது ஏலத்தில் இப்போ சேர்க்கிற பணம் தானே அடுத்த படத்துக்கு. படப்பணியாரை சாப்பிட்டு பார்த்தீங்களா மம்மி? இல்லை, சாப்பிடலன்னா. இங்கே நைட்டாக சாப்பிட்றது, நம்ம வந்து நைட்டு படுத்துறது இப்போ தானே எழுந்திரிக்கிறோம். சாயந்தரமே அந்த டைமில் எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு கிளம்பிருக்கோம். வந்த ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் வீட்டில் இருக்குது அது ஒரு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயும் போனால் சிரமமாக தான் இருக்கு. அந்த ஆட்சி கொண்டு வர. ஆனால் முக்கியமாக அந்த டூர் போகிறதெல்லாம் நல்லா இருக்கும். அதெல்லாம் போயிட்டு வந்து வீட்டில் வந்து ரூமில் வந்து படுத்துருவாங்க. எங்கேயும் பார்க்க போகிற இடத்துக்குலாம் போயிட்டு. இது நம்ம இந்த வாட்டி வந்து ரெஸ்ட்டு தான் எடுத்தோம். அவ்வளோ தூரம் டயர்டாகல. நம்ம எங்கேயும் அந்த இது நம்ம மூலங்குடி கோயிலில் அந்த ஆட்சி சொன்னிச்சுன்னா, அந்த ஆட்சி சேர் எடுத்துகிட்டு வர மாதிரி நம்மளும் வீடே தூக்கிட்டு போனாதான் அங்கேயே சௌரியமாக இருக்கணும். இல்லை போகிற இடத்துல ஃபேனிங்னு எல்லாமே சௌரியமாக இருந்து கொஞ்சம் மாடியில் இருக்கு. நம்ம தான் போகலை, மாடியில் எல்லாம் சௌரியமாக தான் இருக்கு. ஆனால் அது வெளியூர் ஆட்களுக்கு நம்மளும் போய் கலந்துக்க கூடாதுன்னு தான் போகல. வெளியூர்லேருந்து வந்து தங்குறவங்களுக்காக. ஆமாம், நேற்று மம்மி படப்பணியாரம் கொடுக்கல. ஒருத்தர் சொல்கிறாரு, அது நம்ம பங்காளியில் ஒருத்தர், இது ஆனால் உங்களுக்குலாம் எல்லாருக்கும் 6 மணிக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம பங்காளி எல்லாருக்கும் சொல்கிறாரு. அப்புறம் சரி 6 மணிக்கு கொடுத்துருவாங்க. மணி 5 ஆச்சு. சரி இங்கே நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நின்னாங்க, நாங்களும் நின்னோம். அப்புறம் பார்த்தா சைடில் வந்து ஒருத்தங்களாம் வந்து இது 2 புள்ளிக்கு மட்டும் பைய கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறாங்க. சரின்னு முதல்ல வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரே ஒரு புள்ளிக்கு மட்டும் பைய கொடுங்க, நாங்கள் கிளம்பணும் அப்படின்னா சரின்னு ஃபைட்டில் கொடுத்து விட்டாங்க. அப்புறம் இன்னும் 2 பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்படி 6 மணிக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சைடில் வாங்கிட்டு போயிட்டு, அப்புறம் 6 மணிக்கு பார்த்தா யாருங்க வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஏன் எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க, நீங்கள் என்னங்க இப்போ போய் கேட்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. எல்லாரும் சைடில் வாங்கிட்டு போயிடுறாங்க. இதை கொடுங்க அதை கொடுங்க. நேரடியாக கொடுக்கல மட்டும் 6 மணிக்குன்னு டைம் சொல்லிடுறாங்க.
எல்லாத்துலேயும் குழப்பம் நடக்குது. ஃபஸ்ட்டு பெண் பிள்ளைகளுக்கு தான் கொடுத்தா, ஆண் பிள்ளைகளுக்கு அப்புறம் தான் கொடுக்குறாங்கண்ணா. அப்போ முத்து நாடு போய் முன்னாடி வாங்கிட்டீல? தவானை வாங்கி வச்சிருந்தா. அதான் போன உடனே என்னை பார்த்த உடனே இந்தாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துடா. அப்புறம் ஆம்பளை பிள்ளைகளுக்கு உள்ளது கார்டு மட்டும் தான் வச்சிருக்கேன், இந்த கேட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் தான் சரி அவங்க நிற்கிறான், நானும் நின்றுக்கிட்டு இருந்தேன், வாங்கிட்டு போயிடுவோம் ஒரு வழியான்னு. அப்புறம் பார்த்தா அதுக்கு தான் டிலே பண்ணிட்டாங்க. ஒரு சாக்கு பையில் போட்டு 3 பணியாரம், அந்த பணியாரத்தை காட்டுவோம். இது இந்த பையில் போட்டு இங்கே பாருங்க, பணியாரத்தை பாருங்க. இதில் என்ன எழுதியிருக்கு? ராயவரம் அருள்மிகு தெய்வானியம்மன் படைப்பு பார்த்தீங்களா? 1, 2, 3 ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் படைப்பு பணியாரத்தை பாருங்க guys. படைப்பு பணியாரத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பெருசாக இருக்குல்ல? பெருசாக இருக்கு. இந்த வாட்டி ஊற்றுனால ஒரு டம்ளர் ஊற்றணும். இந்த 1 2 இந்த 1 3 பணியாரம் guys. 3 பணியாரம். ஆம்பளை பிள்ளை வெற்றிலை பாக்கு அதுக்குள்ளே இருக்கா? வெற்றிலை பாக்கு இருந்தா தேங்காய் முடி, வெற்றிலை பாக்கு, இந்த ஒரு தேங்காய் முடி, வெற்றிலை பாக்கு, ஒரு காளாஞ்சின்னு சொல்லுவாங்க. ஆமாம், காளாஞ்சி அதுக்குன்னே உடச்சி வச்சுருந்தா கூட இல்லை, புக்கு வச்சுருக்காங்க. படைப்பு வரலாறு. இதே நம்ம போய் படைப்பு வரலாறு புக்கு பாருங்க கைஸ். படைப்பு தேங்காய் முடி இருக்கான்னு பார்க்கணும். இருக்கும். தேங்காய் முடி எல்லாரும் பையன் வாங்கிட்டு தான் போகிறாங்க. சரி, இது நீ கொண்டு போகணும்ல, இங்கே வைப்போம். நம்ம வீட்டுக்கு உள்ள வைப்போம். இது சாமி ரூமில் வச்சுருக்கேன் மம்மி. ஆமாம், சாமி ரூமில் தான் வச்சுருக்கோம். குக்கரை அவுக்குறோங்க. குக்கரில் இந்த காயம், குக்கரில் தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் பீன்ஸு, கத்திரிக்காய், கேரட்டு எல்லாம் போட்டு சாம்பார். எல்லா காய்கறியும் சேர்ந்த சாம்பாரா? சாம்பார். இன்னொரு வாட்டி போயிடணும். அங்கே கடைசி வரைக்கும் அந்த சவுச்சவு நடக்குன்னு சாப்பிட்டீங்களா மம்மி? ஆமாம், அதுதானே சவுச்சவு கூட்டு இருந்துச்சுன்னா. நீ பார்க்கலையா? நான் பார்க்கல. அன்னைக்கு தெளிவாக வந்தா நேற்று நைட்டே வீடியோ எடுத்தேங்க. ஆமாம், சவுச்சவு கூட்டு வந்து ஒருத்தர் தட்டில் வச்சு நறுக்கிட்டு இருந்தார். எங்கடா அடுத்த ஒரு வேலைக்கே 2 வேலைக்கே ட்ரை பண்ணலாம். இங்கடா சவுச்சவு கூட்டு காணும், சவுச்சவு கூட்டேங்க. மத்தியானத்துக்கு சவுச்சவு கூட்டு இருந்துச்சு. அதுக்கு அப்பவே நறுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க முன்னாடியே காய்கறி நறுக்கி வச்சாலும் டேஸ்ட் மாறல. ஆமாம், கசக்காது, மாறல. பண்ணுறதுனால நல்லா இருக்கு. நம்மலாம் அது 3/4 பேருக்கு அந்த சாப்பாடு ஒன்றும் பண்ணலை. ரொம்ப காரம் போட்டனாலதான் கொஞ்சம் பண்ணுச்சு. ஆனா இதுல எல்லாம் வெறும் எண்ணெயா ஊத்திருந்தாங்க. எதுல? பணியாரம் எல்லாம் வெறும் எண்ணெயா இருந்துச்சு. எண்ணெயை குடிச்சிருந்துச்சு பணியாரங்களா? அதெல்லாம் நான் சாப்பிடவே இல்லை. எண்ணெயை குடிச்சிருந்துச்சு. நேற்று ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன மம்மி கொடுத்தாங்க? ஈவினிங் ஸ்நாக்ஸ் பருப்பு வடை, அந்த கடலைப்பருப்பு போட்ட வடை, அப்புறம் கடலைப்பருப்பு போட்ட வடை, அப்புறம் இது கேசரி, இதையும் கொடுத்தாங்க. ஓ, நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாருமே வந்துட்டாங்க. படப்புக்கெல்லாம் எல்லாரும் வந்துருவாங்க. எங்கே இருந்தாலும் ஃபாரின்ல இருக்கவங்க, மலேசியாவில் இருக்கவங்க கூட வந்துட்டாங்க. அமெரிக்கா இந்த 2வது பொண்ணு குண்டா மூஞ்சி அகலமா இருந்துச்சு. மூஞ்சி அகலமா சிவப்பா இருந்துச்சுல ஒரு பிள்ளை. அது குடிச்சு கண்ணக்கரையன்னு பக்கத்துல போயிட்டு இருந்தேன் பாரு. எல்லாமே அமெரிக்கால இருந்து தான் வந்திருக்காங்க. ஆமா, எல்லாம் ஒரு வாரம் முன்னாடி வந்திருப்பாருக்கு. வந்து வீட்டுல இருந்துட்டு படப்புக்கு வந்துடுறாங்க.
இது 3 டேஸு என்ஜாய்மெண்ட்டு, வரலாம் பார்க்கலாம் சாமி கும்பிடலாம். ஆனால் படப்பு வந்து மெயின் 3 நாள் தான், 3 வேலை தான். வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை மதியம், சனிக்கிழமை நைட்டு. சனிக்கிழமை நைட்டு தானே கதறி போயிட்டான். வெள்ளிக்கிழமை நைட்டு எதுக்கு படிச்சாங்க? கருப்பு இருக்குதேன். ஓ, இது சனிக்கிழமை நைட்டு தான் மழை விடுமா விடாதா விடாதான்னு புதுக்கோட்டையில் 3 மணி நேரம் கழிச்சு மழை. ஆமாம், விடாது மழை. அன்னைக்கு பார்த்தேன். எனக்கு ஏன் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தேள் கொட்டி பிடிச்சி. தேளுன்னா குட்டி தேள், தூண்டு தேள். நான் என் பேரையும் மக வீட்டெல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்த நேரம் பார்த்து அவனுக்கு அம்மா துர்நார் பூசி விடுமா அப்படின்னா, நான் சாமி வீட்டுக்குள்ளே போய் துர்நார் எடுத்துகிட்டு வந்து துர்நார் பேச போனேன். பார்த்தீங்கன்னா தேள் அப்படி நல்லா கட்டி இதுன்றுச்சு, குட்டி தேள் அப்படி கெடுத்துச்சு. என்னால் ஒன்றுமே முடியல. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் இன்ஜெக்ஷன் போட்டு அது பண்ணி டாக்டர் பயந்தார், ப்ரெஷர் ஓவராக இருக்குன்னாரு. அப்புறம் ப்ரெஷர் குறைச்சி அப்புறம் வந்தோம். ப்ரெஷர் நிறைய இருக்குன்றாரு. ஏதோ ஒன்றுன்னா இப்போ ப்ரெஷர் தான் குடிக்குது. என்ன பண்ணுறதுனே புரியல. அப்புறம் நாங்கள் வந்தால் மழை பிடிச்சிக்குச்சு, நல்லா சொயிங்கன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி மலையில் எப்படா நாங்கள் வரும்போது நினைஞ்சோம், மலையில் எப்படி காரில் போகிறதுனாலும் சிரமம் தான் அப்படிங்கிறனால வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் போனோம். ஆனால் அங்கே போனால் அவங்க பழைய ஆளாகவே இருக்காங்க. அவங்க படப்பா வைக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஏங்க என்னங்க நைட்டு ஆயிடுச்சு, கோயிலையும் 10 மணி ஆயிடுச்சு. அப்போதான் அவங்க கொழுகிட்டு இருக்காங்க. இன்னும் 1 மணி நேரம் அவங்க சோலை பண்ணேன். இன்னும் 1 மணி நேரம். அது கறி வேகணும்ல, ஆட்டுக்கறி. ஆமாம் ஆமாம் ஆமாம், கறி வெந்து தானே படைக்க முடியும். அதனால நம்ம இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு கூட போயிருக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி இருந்துச்சு. போயிருந்தோம்னா சாமியை கும்பிட்டு வந்துருக்கலாம். இது நாங்கள் இங்கேருந்தே இப்போ இதுவாக போகணுன்னால சீக்கிரம் வந்துடுவோம். ஆமாம், அவங்க வேறு டிரைவரை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க போகணும். நான் என் பொண்ணு விட அவங்க ஃப்ரெண்டோட டிரைவரும் ஃப்ரெண்டோட காரில் தான் வந்திருந்தா. அந்த காரை அவங்க வச்சுக்கிட்டாங்களாம் மருமையை. அதனால இவங்க வந்து பிரிட்ஜ் ஆஃப் ஃபினான்ஸ் அந்த காரில் வந்திருந்தாங்க. ஒரு வழியாக முடிஞ்சிச்சு படம். இனிதே நிறைவுற்றதா? இனிதாக நிறைவுற்று. சட்னி ரெடியா மம்மி? சட்னி தான் அரைச்சி போகிறேன். கிட்ட அரிசி வந்துட்டு இருக்கு காய்ஸ், சோறு வந்து. அப்புறம் வேற என்ன மம்மி புதுசாக பார்த்தீங்க படப்பில்? படப்பில் 2 வருஷம் கொஞ்சம் புளி போடணும். சட்னி ரொம்ப ஜுவல்ஸ் எல்லாம் சாமிக்கு வைக்கிறதெல்லாம் திரும்ப இதில் சாமிக்கு வைக்கிறதெல்லாம் லாக்கரில் வச்சுக்குவாங்க. அவங்க இதுக்குள்ளேயே லாக்கர் இருக்குமா இல்லை வெளியில தான் வைப்பான்னு நினைக்கிறேன். நானுமே இந்த வாட்டி தான் அதில் பார்த்தேன். நல்லாவே நமக்கு என்ன தெரியும். இன்னமும் நிறைய பேர் தெரியாத மாதிரி இருப்பாங்க நம்மள மாதிரியே. என்னென்னா சாமிக்கு செயின் இதெல்லாம் வைக்கிறாங்க. ஆமாம், அப்புறம் வந்து சாமியோட செருப்பு அது கருப்பர் போடுவார்ல, ஒரு மரச்செருப்பு அது வச்சிருந்தாங்க. அப்புறம் கத்தி அருவா அது, அப்புறம் வந்து இது படையல், கருப்பரோட டூல்ஸ், படையல் அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அலங்காரம் தான் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பூ தான் நிறைய பூ அலங்காரம். பூ எதுக்காக தொங்க விட்டுருந்தா அவர் நிறைய. இந்த வளைஞ்சு தொங்க விட்டு நல்லா இருந்துச்சு. அது அழகா இருந்துச்சு. சுருளையா. ஆனால் வேளாறுலாம் மாற்றி வந்தாங்க வரு. அவங்களால முடியல, ஒரே ஆளால் பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் நாளெல்லாம் வேளாரை கதற விட்டுட்டாங்க. வேர் தூத்தி போச்சு அவருக்கு. இந்த தீபத்தை கொண்டுட்டு வரையில எல்லாம் நெருங்கி வந்துட்டாங்க. முந்தானத்து நைட்டு மம்மி வரையில அவருக்கு வேர் தூத்தி போச்சு. எல்லாரும் பொறுமையாக படிக்கிற பையன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் அவன். அப்புறம் அவனுக்கு சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஆள், அப்புறம் அவங்க அப்பா 3 பேரும் பார்க்குறாங்க. முதல்ல ஒரு வயசானவர் இருப்பாரு. ஆமாம், அவர் இறந்துட்டார். அவர் கட்டில போட்டே படுத்திருப்பாரு.
அவரோட பையனே இவன். இவரோட பையனே இவன். ஆமா. நல்ல வசதியா இருக்காங்க, வேலை இருக்கலாம். ஆமா, இவங்க கொடுக்குறாள் படிக்க வைக்கிறதே இவங்க தான். யாராவது செட்டியாரை படிக்க வைப்பாள் இருக்க அவனை. அவர் வாங்குற 10 ரூபா 20 ரூபா சம்பளம் கோயில்லையும் இங்கேயும் வாங்குறது, அது அவங்க குடும்பம் நடத்தும். ஆனால் அவங்க வசதியா இருக்காங்க, வேற எதுவும் சிங்கப்பூர்ல இருப்பாங்க இருக்கு யாரும் தெரியல. ஆனால் செட்டியாருக்கு தான் யாராவது நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருப்பா. திறக்கல. விசில் அடங்கணுமா? விசில் அடங்கணுமா? இது விசில் அடங்கணும். இதில் வந்து சாதத்தை போகும். திருநெல்வேலியில் இப்போ கவின்குமார் டெத்து கேள்விப்பட்டீங்களாமே? அந்த பையன் லவ் மேரேஜ். ஆமாம், அவங்க அப்பா அம்மா ஏன் கேட்குறீங்க? அவங்க அப்பா அம்மா 2 பேரும், பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் போலீஸ். பொண்ணோட தம்பி வந்து சுஜித். அந்த பையன் தான் இந்த மாப்பிள்ளையை கொண்டுவிட்டேன். எப்படி கொண்டான்னா, அவனை கூப்பிட்டு இங்கே வா, எங்கள் அக்காவை வந்து நீ பார்க்கப்படாது பேசப்படாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த லவ் பண்ண பையன் வந்து கவின். அந்த பையன் வந்து இது சென்னையில் ஐடியில் வேலை பார்க்குறேன். அவன் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம். அதனால நீ வந்து எங்கள் அக்காவை பார்க்கப்படாதுன்னு சொல்லியிருக்கேன். இல்லைடா, நான் உங்கள் அக்காவை தாண்டா பார்ப்பேன், உங்கள் அக்காவை என்னை லவ் பண்ணுறாடா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்தா 2 பேருக்கும் கான்வர்சேஷன் முடிச்சு போய் இவன் சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிளகா பொடி இருக்குல்ல, மிளகா பொடி எடுத்து பேசிட்டு இருக்கல, அவன் கண்ணில் போட்டுட்டு இது இடுப்பில் சொருகி வச்சிருந்த கத்தியை எடுத்து சலக்குன்னு வெட்டிட்டேன். வெட்டு இடத்துலயே அவனுக்கு உயிர் போயிடுச்சு. உயிர் போன உடனே அப்புறம் டக்குன்னு ஓடிட்டேன். ஓடிட்டு போகிற இடமெல்லாம் மிளகா பொடியை போட்டுகிட்டே ஓடிருக்கேன். ஓடிட்டு அப்புறம் ஒரு நாளோ 2 நாளோ கழிச்சு வந்து திருநெல்வேலி ஸ்டேஷனில் நெல்லை ஸ்டேஷனில் போய் சரணடைஞ்சிருக்கேன். நான் தான் அவனை கொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதான் தெரிஞ்சு போயிருக்கும்ல எல்லாருக்கும் இவன் தான் வெட்டினேன்னு அப்படிங்கிறதுனால. அவங்க அப்பா வந்து ஆளுமை இது, அவங்க அப்பா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 20 வருஷமாக இருக்காராம். அதனால சொல்லியிருந்தாங்க, அவர்லாம் ஏதோ ஒரு இதில் இருக்காரு, இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இது பண்ணுறாங்க. இப்போ கவினோட அப்பாவுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொன்னது அவங்க சுஜித் வீடு, கடைசி கவினோட அப்பாவுக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது, எங்கள் அம்மாவுக்கும் ஒன்றுமே தெரியாது, இது நானும் கவினும் லவ் தான் பண்ணோம், சுஜித்தும் அவனும் ஜூன் 30ஆம் தேதி பேசிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை, நீங்கள் அதனால இப்படின்னு நல்லா பேசுது. அப்பா கொஞ்சம் பேசுது. அவன் அதான் சொன்னாங்க, உனக்கு இது இவனை பிடிச்சிருந்த வரைக்கும் இவனது, இவன் செத்துட்டேன்னவா இன்னொருத்தனை தேடுறதுக்கா போயிட்டியா அப்படின்னு பேசியிருந்தாங்க. இல்லைன்னா உண்மையாக லவ் பண்ணியிருந்தது எப்படி இருந்திருக்கணும். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் எல்லாம் தப்பாக பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவை பற்றி. ஆணவ படுகொலை. நீ எப்படா எங்கள் கம்யூனிட்டி பொண்ணா லவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கொண்டு விட்டாங்க. ஐடிவிலே இறந்து போயிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த காலத்துலேயும். இந்த காலத்தில் ஆனால் கம்யூனிட்டி தாண்டா மாறி கல்யாணம் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இப்படியே நடக்குது. நாங்கள் போலீஸ் கவர்மெண்ட் போலீஸ் அவங்க 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிள்ளைக்கு அம்மா அப்பாவை அதனால எப்படி சொல்லியிருக்கு. அப்புறம் அது வீட்டில் இருக்கணும்ல. இனிமே இவங்களோட தானே இருக்க போகுது. அவன் செத்துட்டானே, அது இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு போக முடியாது. லைஃபே அப்படித்தான் இருக்கு. இது என்ன புளி ஊற்றமா? புளி. இன்னும் கொஞ்சம் வேணும். இங்கே பாருங்க, அப்புறம் குழம்பு ரொம்ப கெட்டு போயிடும். நீங்கள் இந்த ஆணவ படுகொலைக்கு என்னமா சொல்ல விரும்புறீங்க? இதெல்லாம் தேவையே இல்லை. வாழ்க்கை என்ன, நம்ம என்ன 100 வருஷமாக வாழ போகிறோம். ஆனால் அவங்களுக்கு ஜாதி தானே பெருசாக இருக்கு. எங்கள் ஜாதி இல்லாண்டா பொண்ணை கட்டணும் அப்படின்னு. அப்படி இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு தான் மணி ப்ராப்ளமாக இருக்குது. போலீஸில் சேர்ந்து பணம் சேர்த்துட்டாங்க அவருக்கு. அதனால கௌரவம் பார்க்குறேன். எல்லாமே கௌரவம் தான் மெயினாக. அதுக்காக ஒருத்தவர்கள் கொள்றா. ஆமாம்,
அவனை பல வாட்டி வான் பண்ணியிருக்காங்களாம் கவினை, நீ பொண்ணோட சேரக்கூடாதுன்னு. அவன் நல்லா தானே சம்பாதிக்கிறேன், அதுதான் இங்கே கட்டி கொடுக்க வேண்டியதானேன்னு கேட்குறாங்க. இல்லைன்னா நாங்கள் இருந்தாலே எங்களோட கௌரவம் வந்து விடாது, கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி பையனா அப்படின்னு. அப்புறம் எதுக்கு இப்போ போலீஸில் போய் சேர்ந்தாங்க? அது கௌரவம் உட்காந்துருக்க வேண்டியதானே, ஏன் கவர்மெண்ட் வேலை போலீஸில் போய் சேர்ந்தாங்க? அந்த பொண்ணு ஒரு இலக்கமான வேலை தானே, ஒரு நல்ல வேலை கிடையாது. அந்த பொண்ணை லவ் பண்ண விட்டுவிட்டு இவங்க அந்த பொண்ணையும் எதுவும் பண்ண வேண்டியதானே அப்படின்றாங்க. 2 பேரையும் கொள்ள வேண்டியதானே. அந்த பொண்ணை விட்டுறாங்களா, அந்த பொண்ணு உட்காந்துக்கிட்டு பேச. அதனால தான் இந்த பிள்ளை நியாயம் பேசுது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. நீங்கள் எங்கள் அம்மா அப்பாவை தப்பாக சொல்லாதீங்க அப்படிங்குது. பொண்ணுன்னாவே இலக்கி விட்டு வாங்கிட்டு அதுக்கு அப்படி பண்ணுதுங்க. எதிர்னியா கேஸில் இது எதிர்னியா நடந்துக்கிட்டு தான் அது நியாயம். நம்ம அது தண்ணி அழைச்சிக்கிச்சு. இதெல்லாம் எப்படிப்பட்டாளுங்க, இதெல்லாம் எப்படிப்பட்ட ஆளாக இருக்குது. கவின் இறந்து போயிட்டாமாவா பாவம், அதை லவ் பண்ணதுக்கு. அதுதான் கூட்டிக்கிட்டு சுற்றி இருக்குது. கடைசி இவனை கொண்டு விட்டாங்க. காசுக்காக சுற்றி இருப்பாளுங்க விட்டாளுங்க. குழம்பு எழுந்திரிச்சாங்க. குழம்பு இந்த கரைச்சி ஊற்றிட்டேன். சரி, வந்தோடனே பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த உப்புமா அது என்ன சேமியா உப்புமா. அதுக்கு வந்து சாம்பார் இதை சேமியா உப்புமாவுக்கு. இதுக்கு வந்து மத்தியானம் வந்து லஞ்சு சாதம், பீன்ஸ் சாம்பார், சட்னி அவனுக்கு கட்டிட்டேன், மீதி தான் இது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.